வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பிருகு முனிவர் சோமகாந்தனிடம் முற்பிறவியில் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கதையை கூற ஆரம்பித்தார். சித்ரூபன் என்ற ஒரு வியாபாரி விந்திய மலைக்கு அருகில் உள்ள கொல்வம் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி சுலாச்சனாவோடு இல்வாவில் வாழ்ந்ததன் காரணமாக ஓர் மகன் பிறந்தான். அவனுக்கு காமந்தன் என்ற பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்து வந்தனர். அவனுக்கு திருமண வயது வந்ததும் குடும்பினி என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தனர். அவர்களுக்கு 7 ஆண் மக்களும் 7 பெண் மக்களும் பிறந்தனர். வயது முதிர்வின் காரணமாக காமந்தனின் பெற்றோர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேர்ந்தனர். அவனை கேட்பதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் தாசி வீடே கதி என்று கிடந்தான். வியாபாரத்தை மறந்தான். குடியிலும் பெண்மோகத்திலும் திளைத்தான். சித்ரூபன் சேர்த்து வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் இழந்து வறுமையில் வாடினான். என்ன செய்வதென்றே தெரியாமல் வழிபறியில் ஈடுபட்டு பொருளை திரட்டினான். ஒருமுறை தன்னந்தனியாக வந்த பிராமணரிடம் வழிபறியில் ஈடுபட்டான். பிராமணன் முரண்டு பிடிக்கவே அவனை கொன்றான். இதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அதனால் நோயில் அவன் உடலை பற்றி கொண்டு கொழுத்து வளர்ந்தன. எந்த சிகிச்சைக்கும் அவனது நோயானது கட்டுப்படவில்லை. பணம் இருக்கும் வரை ஆசை வார்த்தை பேசிய வேசியர் அனைவரும் அவனுக்கு நோய் வந்ததும் அவனை முற்றிலுமாக வெறுத்தனர். அவன் கொள்ளையடித்து சேர்த்து வைத்த பொருட்கள் ஏராளமாக கிடந்தாலும் அவனுக்கு உதவிக்கு யாருமே இல்லாமல் அனாதை போல தன்னந்தனியாக குடிசையில் கிடந்தான். நாம் இருக்கும் இந்த நிலையில் நமக்கு உதவ அவள் ஒருத்தியால் மட்டுமே முடியும் என்ற முடிவிற்கு வந்து தன் மனைவியை அழைத்து வர சொன்னான். ஆனால் அதற்கு அவன் மனைவி மறுத்துவிட்டாள். இத்தனை நாட்களாக எங்களை நினைத்து கூட பார்க்காத ஒருவரை நாங்கள் மறந்தே விட்டோம் என்று கூறிவிட்டாள். இதனால் மனம் வருந்திய காமந்தன் இறந்து போய்விடலாமா என்று கூட நினைத்தான். ஒருவேளை நாம் தான தர்மங்களை செய்தால் இந்த நோயானது போய்விடுமோ என்று யோசித்தான். அத்தருணத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் வந்தான். அவனிடம் நல்வார்த்தைகளை கூறி உபச்சரித்த காமந்தன், உன்னுடன் இன்னும் பலரையும் அழைத்து கொண்டு வா, அவர்களுக்கு நான் தானம் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆசை காட்டினான். அந்த பிராமணனும் ஊருக்கு சென்று ஏழை அந்தணர்கள் பலரை அழைத்து கொண்டு வந்தான். அதில் ஒருவர் காமந்தனனை பார்த்தவுடன் அடையாளம் தெரிந்து கொண்டு, அடே, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாயா? நீ செய்த பாவங்கள் கொஞ்சமா நஞ்சமா? கட்டிய மனைவியை கைவிட்டாய், குழந்தைகளை பராமரிக்க மறந்தாய், கொள்ளையடித்தாய், வேசியர் மடியிலேயே கிடந்தாய், பிராமணனை கொன்றாய். இப்பொழுது நீ கொள்ளையடித்து சேர்த்து வைத்த பாவப் பொருட்களை எல்லாம் எங்களுக்கு தானம் செய்ய விரும்புகின்றாய். இதனை நாங்கள் ஏற்றால் உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்திலும் பாதியை ஏற்க வேண்டி வரும். அது மட்டும் அல்லாமல் உன்னை சுற்றிய பழியும் பாவமும் எங்களையும் வந்து சேரும். அதனால் உன்னுடைய தானம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் செல்ல போகும் தருவாயில் அவர்களின் கால்களில் விழுந்து கதறி துடித்தான். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எனக்கு பாவ விமோச்சனமே இல்லையா, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கதறினான். இதனை கேட்டு மனமிறங்கிய பெரியவர் ஒருவர், இந்த காட்டில் பாழடைந்த விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது, அதை புதுப்பித்து வழிபாடுகள் நடக்க ஏற்பாடுகள் செய், அதனால் உன்னுடைய பாவங்கள் குறையும் என்று கூறினார். அவனும் அந்த முதியோர் கூறியவர்வாறே அந்த கோயிலை சரி செய்து வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்தான். பின்பு அக்கோயிலேயே தங்கி காலத்தை கழித்து இறந்தும் போனான். யம தூதுவர்கள் அவனை யமதர்ம ராஜா முன்பு கொண்டு சென்றனர். அவனது கர்ம வினை கணக்குகளை சித்திரகுப்தன் வாசித்தான். யமதர்மன் காமந்தனை பார்த்து, காமந்தா, நீ பாவ காரியங்கள் அதிகமாக செய்திருந்தாலும் மனம் திருந்தி விநாயகருக்கு ஆலயம் கட்டி வழிபாடு நடத்தியிருக்கின்றாய். அதனால் உனது தீமைகள் பெருமளவு தீர்ந்துவிட்டன. ஆனாலும் நீ செய்த பாவங்களுக்கான பயனை அனுபவித்தே தீர வேண்டும். அதை உன் விருப்பப்படியே அனுபவிக்கலாம் என்றார். அதனை கேட்டு சந்தோஷமடைந்த காமந்தன், ஐயா, நான் புண்ணியத்தின் பலனை முதலில் அனுபவிக்க விரும்புகிறேன் என்றான். உடனே யமதர்மன், அப்படியானால் நீ அடுத்த பிறவியில் முன்பகுதியில் அரசபோக வாழ்வு அனுபவிப்பாய், பிற்பகுதியில் தீவினைகளுக்கான பயன்களை அனுபவிப்பாய் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். அந்த காமந்தான் நீ. இப்பொழுது புரிகிறதா உன் முன்வினை என்ன என்று கேட்டார் முனிவர். அவரை பணிந்து வணங்கிய சோமகந்தன், முனிவர் பெருமானே, விநாயகர் பெருமானின் அருள் பெற்றால் நோய் தீரும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆகவே விநாயகர் சரித்திரத்தை காதிகுளிர கேட்க ஆசைப்படுகின்றேன். அதனை நீங்களே சொல்லி எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சோமகந்தா, விநாயகரது திவ்ய சரித்திரத்தை நான்முகனுக்கு சிவபெருமான் உபதேசித்தார். நான்முகன் அதை வேதவியாசருக்கு கூறினார். வேதவியாசர் அதை எனக்கு கற்றுத்தந்தார். அதை இப்பொழுது உனக்கு நான் சொல்கிறேன். இந்த உபதேசத்தை கேட்டாலே போதும் உன்னை பிடித்து வேதனை செய்யும் நோய் குணமாகும் என்று கூறி உபதேசத்தை சோமகந்தனுக்கும் அவனது மனைவிக்கும் கூற ஆரம்பித்தார். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில்
விநாயகரை மறந்த வியாச முனிவரை பற்றி அறிவோம்.